இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். இந்த GMOA என்று சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய மாஃபியாக்கு நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்ட குழு லட்சமயம் வந்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதுக்கு கூட எங்களுடைய கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் எந்த பதிலையும் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னதாக தெரியவில்லை. போகின்ற போது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே 3 மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தையும் சற்று ஆழமாக பார்க்கும்படி அண்மைய தினத்தில் நான் பார்த்தேன். கிளங்கன் வைத்தியசாலையில் ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும் தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்களில் நான் அதாவது வந்து ஹட்டனில் இந்த விடயங்கள் நடந்ததாக இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையை தான் செய்கிறார். இறந்த உடல்களோடு அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்னபோது அந்த நேரம் GMO என்னை எதிர்த்தது. GMO என்னை எதிர்த்து என்ன செஞ்சது? என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்டது. இதே சம்பவம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற போது, யாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து யாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன், அது பிரணவன் வைத்தியர் பிரணவனாக இருக்கட்டும், வைத்தியர் இந்திரகுமாராக இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனாக இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால் என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால் நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிளங்கன் வைத்தியசாலையில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் நடக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லணும். இந்த அக்கரை வைத்தியசாலையில் எங்களுடைய அதாவது வந்து என்னென்னால் எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவரை போல அனுரகுமார் திசாநாயக்க ஒரு மாபெரும் பொய்யராக மாறி இருக்கிறார் என்றுதான் என்னுடைய கவலை. நான் கேட்ட 27 கேள்விக்கு எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் என்னுடைய ஹிதவதா என்னுடைய நட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் இவர்களுடைய அதாவது வந்து அக்கறை வைத்து MS-இல் எந்த குறைபாடுகளும் இல்லை, அவருடைய எந்த விசாரணைகளும் இல்லை, அவரை நாங்கள் வைத்தியசாலை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் பின்னேறம் மறுபடியும் மாற்றியிருக்கிறார்கள். இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இன்றை வரைக்கும் வைத்தியர் நலிந்த அவர்களால் திருப்பி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த அக்கறை வைத்து ஆதார வைத்தியசாலை வைத்தியரை விடையிலாமல் இருக்கு. இதில் என்ன கவலை என்றால் இந்த GMOA என்று சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய மாஃபியாக்கு இந்த நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்ட குழு இன்றைக்கு எந்த பாதைகளையும் ரோட்லையுமே எந்த போராட்டங்களையும் நீங்கள் பார்க்கல ஆயிருந்தால் நீங்கள் முழு பேரும் உள்ளுக்கல்ல இருக்கிறீங்க. ஆனால் கவலை என்னென்றால் இந்த சின்ன சின்ன விடயங்கள் GMOA போன்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த மோச்சுவரியில் நடக்கின்ற விடயங்களை கூட ஒரு இன்குவரி ஒன்றை நடத்தி அவர்களை தண்டிக்க முடியாத நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்கின்ற போது எங்களுடைய வைத்தியர் நலிந்த அவர்களுக்கு என்னுடைய கவலையை நான் தெரிந்து கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லி நான் முறைப்படுகிறேன். எங்களுடைய வடமராட்சியில் இருந்து 2 மீனவர்கள் தற்சமயம் வந்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதுக்கு கூட எங்களுடைய கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் எந்த பதிலையும் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னதாக தெரியவில்லை. அதே நேரம் நேற்றைய தினம் நடந்த அந்த மாதா கோயில் ஒன்றுக்கு கப்பல் போகின்ற போது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே 3 மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தையும் சற்று ஆழமாக பார்க்கும்படி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.